உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். இன்றிலிருந்து நம்ம தேர்தல் முடியும் வரை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தினமும் நான் ஏதோ ஒரு இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு முறையாக அமர்ந்து அந்த சந்திப்பை நம்ம நடத்துவோங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறோமோ அங்கே. ஏன்னா நம்முடைய தலைவர்கள்லாம் வேட்பாளர்களாக எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க. அதே போல் திரு பியூஷ் கோயல் அவர்களும் எங்கே அவைலபிளாக இருக்கிறாங்களோ தினமும் அவங்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. காரணம் நிறைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் நிறைய பேசுகிறாங்க. நிறையா சரியான தகவல்களை கூட தரவுகள் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் பேசுகிறாங்க. அதையெல்லாம் கூட தினமும் மக்கள் மன்றத்தில் உண்மையை சொல்லணும். ஏன்னா வாக்கு செலுத்தக்கூடிய தமிழக மக்கள் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் யோசித்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி. இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களும் மொத்தம் 27 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுதுங்க. 26 வேட்பாளர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஏப்ரல் 4ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அக்கா திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் வெற்றிகரமாக வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம இந்தியாவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் இந்த வேட்புமனு தாக்கலின் போது கூட பங்கெடுத்திருக்கின்றார்கள். கோயம்புத்தூரில் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோடு பங்கெடுத்திருந்தார்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களும் தமிழகத்தில் இன்றைக்கி மதுரை அந்த பகுதியில் அவங்களும் பங்கெடுத்தாங்க. மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். திரு சுரேஷ் கோபி அவர்களும் தமிழகத்தில் சதன் பாட்டில் அவங்களும் பங்கெடுத்திருந்தார்கள். ஸோ நல்ல உற்சாகத்தோடு மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வேட்புமனு அளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இந்த முறை வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களை தாண்டி 234 ஆட்சி அமைப்போம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கடந்த 3-4 நாட்களில் முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க, வேறு இடத்துக்கு வந்திருந்தாங்க, நிறைய கேள்விகள் வைத்திருந்தாங்க. அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ எங்களுக்கு இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேசுவது இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி அது பாராளுமன்றத்தில் நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட இன்றைக்கி நம்முடைய அரசு அந்த டிஸ்கஷன் நம்ம வாபஸ் வாங்கியிருக்கிறோம். ஆனால் கேரளாவிலிருந்து வேறு பகுதியிலிருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கேட்டிருந்தாங்க. நிறைய எதிர்க்கட்சி இன்றைக்கி நிறைய போய் பேசுகிறாங்க சம்பந்தமாக. அது தமிழக மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி FCRA என்பதே கொண்டு வரப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில். FCRA என்பது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். வெளியிருந்து யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா, அது இங்கே இருக்கக்கூடிய NGO அந்த பணத்தை வாங்குறாங்கன்னா அது முறையான முறையில் வாங்கணும் என்பதற்காக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி சமயத்தில் வெளியிருந்து பணத்தை கொடுத்து உள்நாட்டில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக FCRA சட்டத்தை முதலாக 1976 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு FCRA சட்டத்தை மேஜராக கொண்டு வந்த சட்ட திருத்தமும் கூட 2010 அப்பொழுதும் காங்கிரஸ் DMK தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2016, 18, 20 வேறு காலகட்டத்தில் சிறு திருத்தம் நாம் செய்திருந்தாலும் கூட 2026 ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு FCA நிதி மூலமாக இருக்கக்கூடிய ஒரு NGO அமைப்பு அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீல்லையும் அவங்களால முடியல, அல்லது அவங்க ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல, அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும் என்பதற்கான ஒரு சட்ட திருத்தம். இது யாருக்கும் எதிரானது கிடையாது. ஆனால் தமிழகத்தில் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இது சிறுபான்மையினருக்கு எதிரானது, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பேசுகிறாங்க. FCRA எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, எல்லா அமைப்புகளும் வச்சிருக்கிறாங்க. வெளியிருந்து நிதி வந்து உள்ளே வேலை செய்யக்கூடிய எல்லோருக்கும் FCRA லைசன்ஸ் இருக்குது. ஆனால் இதிலும் கூட திரும்ப மைனாரிட்டி என்கின்ற போர்வையில் முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ தவிர எந்த இடத்திலும் கூட உண்மையை பேசலை. அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு, மெட்ரோ திட்டத்தை கூட மதுரைக்கு கோயம்புத்தூருக்கெல்லாம் தடை பண்ணுறாங்க அப்படின்னு திரும்ப அதே கதையை மறுபடியும் சுழற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ வேண்டும். அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்தித்து மெட்ரோ வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால் மெட்ரோ கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வருவது உறுதி. ஆனால் நாங்கள் கேட்பது முதலமைச்சர் அவங்ககிட்ட, மெட்ரோ நீங்கள் சப்மிட் பண்ண வரைவு அறிக்கை, டிராஃப்ட் ப்ரொபோசல் அல்லது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்கள் என்ன பேர் வச்சாலும் கூட அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அனுப்பி இந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி மன்றத்தில் இருந்த நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சீங்களா இல்லையா மக்கள் மன்றத்தில் சொல்லுங்கள். அதாவது மத்திய அரசு உங்களுக்கு திருப்பி அனுப்பின கடிதத்தில் இந்தந்த
லேக்குனா இருக்குது, இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்தாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரைட் ஆஃப் வே நீங்கள் சரியாக அதை மென்ஷன் பண்ணல, ரெவென்யூ எப்படி வரும்னு நீங்கள் சொன்னீங்க, அதுவும் சரியாக மென்ஷன் பண்ணல. அதே போல் மக்கள் தொகை அடிப்படையில் 2011 சென்சஸை நீங்கள் அடிப்படையில் வச்சு சொல்லியிருக்கிறீங்க, இன்றைக்கி மக்கள் தொகை ஏறி இருக்குது, 2 மில்லியன் 20 லட்சத்தை தாண்டி இருக்குது அப்படிங்கிற எத்தனையோ விஷயத்தை குறிப்பிட்டும் கூட மாநில அரசு எங்களுக்கு தெரிந்தவரை இதுவரை அந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி திரும்ப அனுப்பலை. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ மெட்ரோவை பற்றி பேசக்கூடிய எந்த அருகதையும் இல்லை என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் கருதுகின்றோம். தமிழக மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிகையாளர் நண்பர்கள் யாரும் நான் தப்பாக சொல்ல, ஆனால் நீங்கள் நண்பர்கள் தப்பாக நினச்சக்கூடாது. நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக சார்ந்திருக்கக்கூடிய சன் நியூஸ் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. தேர்தல் நேரத்தில் எப்படி செய்தி போடுறாங்கன்னா, என் செல்ஃபோனில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாலா, அதில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் 52 பேர் இருக்காங்க, சான்ஸ்கிரிட் ஆசிரியர் 15 பேர் இருக்கிறாங்க, ஆனால் தமிழ் சொல்லிக் கொடுக்குறவங்க 0 தான் இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாங்க. ஆனால் அந்த கட்சியை சார்ந்த, உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி டாக்டர் கலாநிதி வீராசாமி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளியில் கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு. அதற்கு நம்முடைய அரசு எழுத்துப்பூர்வமாக திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எழுத்துப்பூர்வமாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக 46 கேந்திரிய வித்யாலயாவில் தமிழகத்தில் 40 கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் படிக்க முடியும் என்கின்ற தரவை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, மிச்ச இடத்துல கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ், அதாவது அவங்க முழுமையான பணியில் இல்லை என்றாலும் கூட கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 31 கேவியில் நேரடியாக ஃபிசிக்கல் மோடில், ரிமைனிங் கேவியில் விர்ச்சுவல் மோடில், 46 கேவியில் 40 கேவியில் தமிழ் மூலமாக படிக்க முடியும். அப்படி அதிகாரப்பூர்வமாக நம்ம ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு திட்டமிட்டு ஊடகத்தில் தவறான செய்திகளை அவங்க பரப்பும் பொழுது, அது மக்கள் மன்றத்தில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அது மக்கள் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊடகத்தில் தவறான ஒரு செய்தியை தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே போடுவது ஊடக தர்மத்திற்கும் எதிரானது, அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிக்கும் எதிரானது என்பதை எங்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஃப்ளாக் பண்ணியிருக்கோம். முக்கிய தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனோடு கான்டாக்டில் இருக்கிறாங்க. அவங்களும் போய் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வார். அடுத்து முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது திரும்ப அதே புராணத்தை பாடிட்டு போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யலை, நாங்கள் எதுவுமே செய்யலேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு. கரூரில் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர், கரூர் எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல, என்ன சுற்றி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலிங்க, அதனால் இப்போ கோயம்புத்தூர் பக்கம் சுற்றி வளைக்கிறதுக்கு அனுப்புகிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்கே வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 18 பேர் கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை அவங்களுக்கு இங்கே? அவங்கள படித்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், TNHB காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கண்ணார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார் அருணாச்சலம் நகர் பசுபதிபாளையம் கரூர், சூரியகுமார் DSP குவார்ட்டர்ஸ், எல்லாமே TNHBயை சுற்றியே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட்டு, நெரூர், ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட்டு, உப்படமங்கலம் கரூர். ஸோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூரில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்லேருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளராக போட்டி போட்டால் அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமாக பொருளை கொண்டே வீடு வீடாக குடிக்கிறது. யாராச்சும் வந்து என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டால், இல்லைங்கன்னா நாங்கள்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை
கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு நான் எப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ளே இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனால் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், ஏன்னா இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில் வந்து கொண்டு வரக்கூடியவங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர்களும் இது எழுத்துப்பூர்வமாக கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேலே கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும். உள்ளூரில் இருக்கிறாங்க, சுயேட்சா போடுறாங்க, யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாங்கண்ணா. தேர்தல் ஆணையத்தின்படி 234 தொகுதியில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாம், தவறு கிடையாது. ஆனால் 18 பேர் ஒரே ஊரில் வந்து இன்னொரு ஊரில் நிற்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்தா நான் பார்க்குறேங்கன்னா அதையும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் கோவையில் பேசும் பொழுது கோயம்புத்தூருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலைன்னா உங்களுக்கு தெரியும், சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் ரயில் நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி, இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி 580 கோடி, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி அறிக்கை கொடுத்துருவாங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 31,578 குடும்பங்கள், அம்ருத் திட்டத்தில் 1029 கோடி 80 திட்டங்கள் முடிவடைந்திருக்கு. சுவநிதி திட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 31,725 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. தொழில் முனைவோருக்கான கடனுதவி திட்டம், பிரதமருடைய முத்ரா திட்டம், இதுவரைக்கும் கோயம்புத்தூருக்கு மட்டுமே 3,04,990 அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்திரதனுஷ் திட்டம் அதுலேயும் நாம் கொடுத்திருக்கின்றோம். சென்னை, பெங்களூரு, கோவை, கொச்சி தொழில் வழித்தடம் 3806 கோடி, குழாய் மூலமாக நீர் வழங்குதல் அதிலும் பெரும் பகுதியை நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பிரதமருடைய மலிவு விலை மருந்தகங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 104, தமிழ்நாடு முழுவதும் 1579, இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே 104. ஜனனி சுரக்ஷா திட்டம் அதில் கோயம்புத்தூரில் 12,497 பயனாளிகள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் இருக்கிறாங்க. இலவச சமையல் எரிவாயு உஜ்வாலா திட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமே 46,753 பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடனுதவியாக 2024-25 32,490 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு 228 கோடி. பிரதமருடைய சூரிய மின் திட்டம் கோயம்புத்தூரில் மட்டுமே 7,984 வீடு. கோயம்புத்தூரில் வழங்கப்பட்ட ஆயுஷ்மான் காப்பீடு அட்டை 4,31,348 பேருக்கு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டை கொடுத்துருக்கோம். 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது அனைத்தும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் திட்டம் கோயம்புத்தூரில் மட்டுமே 28,550. கோயம்புத்தூரில் மட்டுமே பிரதமருடைய திறன் வளர்ச்சி திட்டம் கோயம்புத்தூரில் மட்டும் 207 பயிற்சி மையம் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருக்கு செய்திருக்கும் பொழுது எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாய்க்கூசாமல் கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டு கோயம்புத்தூருக்கு நாம் எதுவுமே செய்யவில்லை என்கின்ற பொய்யையும் பரப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் அருமை சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்களே, நாங்கள் தொடர்ந்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா காரணம், மக்கள் வாக்கு செலுத்தும் பொழுது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வாக்கு செலுத்தணும், சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையாக வாக்கு செலுத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய காமெடிங்கண்ணா. நான் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான ஒரு நியூஸ் பேப்பர், நான் பெரிதும் மதித்து படிக்கக்கூடிய ஒரு தமிழ் நாளிதழில் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. நான் காலையில் எடிட்டர்கிட்ட பேசினேன். ஆனால் என்னங்கன்னா, நீங்களே இதை நம்பி போட்டீங்கன்னு. இல்லைங்க, அது என்னென்னு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குனாங்கன்னா, நான் ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் நேராக பேசுகிறார். பிரதமர்கிட்ட முந்தானேத்து நேராக என்ன பேசுகிறோமோ பிரதமர்கிட்ட பேசுகிறோம். அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களை 2 நாளில் சந்திக்க போகிறோம். நம்ம பேசுகிறோம், எப்படி இருக்குது, என்ன செய்யணும், ஜெயிப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணும், நம்ம கேண்டிடேட் எப்படிலாம் நம்ம கூட இருக்கணும், பிரச்சாரத்துக்கு யார் வரணும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேடை டைப் படிக்கிறாங்க, ஃபேஸிமிலி சிக்னேச்சர், கையெழுத்து கூட கிடையாது, டிஜிட்டல் சிக்னேச்சர் அவங்களே போடுறாங்க, அதை ட்விட்டர் ஐடியில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதை பல இடத்துக்கு போகுது. எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடிதத்துக்கெல்லாம் ஒரு தேசிய தலைவர் இல்லை ஒரு கடிதம் எழுதலை, இல்லை பியூஷ் கோயல் ஒரு கடிதம் எழுதலை அப்படின்னு சொல்கிறது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்குது. அதனால் தேர்தல் நேரத்தில் நிறையா வருங்கன்னா இது நிறையா வரத்தான் ஆரம்பிக்கும். அதை இல்லை நான் சொல்லலை. நாங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், நாங்களும் உஷாராக இருக்கணும்.
அதனால் என் கவனத்துக்கு வரும்பொழுது உடனடியாக எது பொய் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த கடிதம் என்பது முழுமையாக சுத்தமான ஒரு பொய் கடிதம். காரணம், நிதின் நபீன் அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ஸ்டேஜிலேயே சொல்கிறேன், நான் நிதின் நபீன் அவர்கள் கடிதமே எழுதலை. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுக்கு, அமித்ஷாஜி அவர்களுக்கு சிசின்னு போட்டிருக்காங்க. அது அனைத்தும் போய் அந்த பியூஷ் கோயல்ஜி நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இல்லைப்பா ப்ரெஸ் மீட்டில் நான் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது நான் சொல்கிறேன்னாங்க. நான் இல்லை சார், நான் பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன், நான் எனக்கு எப்படி ப்ரெஸ்ஸை நான் பார்ப்பேன்னு. அதனால் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து ஒரு செய்தி போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், ஒரு ஃபோன் அடித்து தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோளை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி இல்லைங்க, நான் கட்சியினுடைய முடிவு, நம்ம நிறையா பேர் நிறையா விஷயம் சொல்கிறீங்க, நிறையா பேசிட்டாங்க, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. நான் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன், இந்த முறை நான் கேம்பெயின் பண்ணுறேன்னு. கட்சி அதை ஏற்றுக்கிட்டு கேரளா, புதுச்சேரி 3 நாள் கேரளா போயிட்டோன்னா, நாளைக்கு காலையில் கேரளாவில் தான் இருக்கேன். புதுச்சேரி 3 நாள், நாளைக்கு மத்தியானம் புதுச்சேரியில் இருக்காங்கன்னா, தமிழ்நாடு 9ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி வரை தொடர்ந்து எல்லா நாளும் கேம்பெயினில் தான் இருக்க போகிறோம் அக்ராஸ் தமிழ்நாடு. கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுவது மகிழ்ச்சி. அதில் நிறையா பேர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும். இன்றைக்கி நிறைய அந்த பொய் செய்தியெல்லாம் வருதுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் தாக்கல் செய்த நாமினேஷன் ஃபார்மில் அவர் கூட இருந்து நான் அந்த வேட்புமனுவை அவரோடு சேர்ந்து அண்ணனுக்கு ஆதரவாக தாக்கல் செய்து விட்டு வந்தோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நான் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்களும் பணி செய்வார்கள். அது எங்களுடைய கடமை. ஆனால் வருத்தம் எது இல்லைங்கண்ணா. காரணம், எல்லா தேர்தலில் எல்லாருமே போட்டியிட முடியாதுங்கண்ணா. இன்றைக்கி இது பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல போட்டிடுறோம். பெரும்பான்மையான இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேர்தல் இது. கட்சி 2025 மார்ச்சில் இந்த முடிவு எடுத்துட்டாங்க. டெல்லியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இப்படித்தான் இந்த தேர்தல் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. கடந்த 1.5 ஆண்டுகளாக நீங்கள் நீ பார்க்குறீங்க, இதுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக வேலையில் முழுமையாக இறங்கியிருக்கேன். ஆனால் கட்சிக்கு எப்போவோ தெரியும், என்னுடைய கோரிக்கை ஏற்று கட்சி இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிடித்தமான பிரச்சார வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கண்ணா. அது மட்டும் இல்லைங்கண்ணா, இன்னொன்று நம்ம தெளிவாக நான் சொல்லியிருந்தேங்கன்னா, உதாரணத்துக்கு 23ஆம் தேதி நம்ம தேர்தல் நடத்தப்படும் பொழுது நான் எந்த பூத்தில் எங்கே இருக்கிறேனோ அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கே நான் பூத் ஏஜென்ட்டாக அன்றைக்கி போய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு நம்ம பிஆர்ஜி அருண்குமார் அண்ணன் எங்களுடைய இந்த கவுண்டபாளையம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லித்தரேன். அப்படின்னா நீங்கள் ஆதரவே கேட்கக்கூடாது, நாங்கள்லாம் வந்து வேலை செய்கிறோம்னு நான் தெளிவாக இருக்கின்றேன். இந்த தேர்தலில் ஏன் ரோல் என்ன, ஏன் பங்கு என்ன, கட்சியினுடைய வேலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கோங்கன்னா அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம பிரச்சாரம் செய்கிறோம், எல்லா இடத்துலையும் இருக்கோங்க. நான் எவ்ரிடே அவைலபிளாக இருக்கோம், ப்ரெஸ்லையும் பேசணும். பாருங்க, இன்றைக்கி அந்த வேலையை செய்கிறேன், எல்லாத்துக்கும் போய் பேசணும். தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போகணும். 27 பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும். அதனால் எந்த விதத்திலும் எங்கேயும் தோய்வு இருப்பதாக நான் பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா, 2024 மார்ச் மாதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. அதிகப்படியான இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்குது. முழுமையாக ஒத்துழைச்சு அந்த காலத்தில் வேலை பார்க்குறோங்க. ஆனால் யாரும் அதிருப்தியில் இல்லைங்கண்ணா. எல்லாரும் பணி செய்வாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. எல்லா ஆதரவாளர்கள், எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக களத்தில் இருப்பாங்க. முழுமையாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவளித்து களத்தில் வேலை செய்வாங்க. நானே பர்சனலாக முன்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கண்ணா. நேற்று காலையில் நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன், முன்னார் போயிருந்தோம், நேற்று கொச்சின், திருசூர் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். ஒரு கட்சி தொண்டனாக இன்று காலையில் கட்சியினுடைய ஸ்தாபன தினம், ஃபவுண்டேஷன் டே, முதல் ஆளாக கட்சியினுடைய கொடியை நம்ம வீட்டில் ஏற்றி நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம கூப்பிட்டு பேசுகிறோம். ஒரு கட்சியினுடைய தொண்டராக நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கன்னா, என்ன வேலையை செய்யணுமோ 1.5 வருஷமாக நான் செஞ்சுட்டு தான் இருக்கேங்கண்ணா. ஆனால் அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லைங்கண்ணா. அதுக்கான நேரமும் காலமும் இருக்குது. எனக்கு அந்த கிடைச்ச ஒரு சீட்டை நம்ம ஜெயிக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய சீட்டு நம்ம ஜெயிக்கணும். எந்த காரணத்துக்கும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ளே விடக்கூடாது. அதில் தெளிவாக இருக்குது. அதனால தான் நான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தேங்கன்னா, 18 இண்டிபெண்டன்ட் வேட்பாளர், அப்போ 18 பூத் ஏஜென்ட் உள்ளே உட்காருவாங்க. இந்த 18 பேர் சேர்ந்து தேர்தல் அன்னைக்கு கலாட்டா பண்ண என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த 18 வேட்பாளர் 18 ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. 18 பேர் ஒரு பூத்தில் உட்காந்து கலாட்டா பண்ண எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இதையெல்லாம் தடுப்பது எங்கள் வேலை. தொண்டனாக நாங்கள் செய்வோம்.
அண்ணா நான் இங்கே தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. இன்னைக்கு இது செய்யணும், மிச்சதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவாங்கன்னா. முதல்ல நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய தொண்டர்கள் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். இந்த 27 பேர் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். அந்த வேலையை முதல்ல செய்வாங்கன்னா மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவாங்க. ஆனால் அவர் அதை கேட்டே இருந்தார் சார். ஆனால் பிரதமரை பொறுத்தவரை தமிழகத்தில் உறுதிப்பட்டிருக்கக்கூடிய டேட் வந்து 15ஆம் தேதி ஏப்ரல் பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் வர்றாங்க. கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முடித்தவுடன் சில நாட்களில் கோயம்புத்தூர் வர்றாங்க. அந்த டேட்டை முறையாக நம்முடைய தலைவர்கள் அறிவிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பிரதமர் 15 ஏப்ரல் கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. கன்னியாகுமரி முடிந்து சில நாட்களில் கோயம்புத்தூர் வர போகிறாங்க. கோயம்புத்தூர்லேயும் ஒரு பெரிய பிரச்சாரம் இருக்கும். அந்த கோயம்புத்தூருக்கான டேட்டு ஃபேர்ம் அப் பண்ணோன்னே உங்களுக்கு சொல்லிடுறோம். அண்ணா ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் வெளியிருந்து வந்து யார் வந்தாலும் ஏற்றுக்கிறாங்கண்ணா, இல்லைன்னா இல்லை. அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிவோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சா ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்கப் போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் தோற்கடிப்பது உறுதி. எதுக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க சீட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அதாவது சிங்கானல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுகிற மாதிரி வீசியாச்சு அவரை. அங்கே புதுசாக ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் சம்பந்தமே இல்லாமல் அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த்து, ஏன்னா அவர் கைப்பாவையாக இருக்கின்றார். இவர் சம்பந்தமே இல்லாத கோயம்புத்தூர் சவுத்து. அப்புறம் சிங்கானல்லூர் கவுண்டபாளையமும் காங்கிரஸ் நீங்கள் நெல்லுங்க. ஸோ இதிலிருந்தே அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம் இங்கே என்ன அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூரில் அவர் மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவர் மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. அதனால் அவரும் தோற்பார், கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும். அதை கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்கள் 18 உங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்கள் சுயேட்சை வேட்பாளர் போட முடியாமல் கரூரிலிருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்கள் போடுறீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏற்றுக்குவானா நான் கேட்குறேங்கண்ணா. திமுகவும் நாங்களும் எதிரிகள் தான், நாங்கள் ரெண்டே சித்தாந்த அடிப்படையில் எதிரி தான். ஆனால் திமுகவும் அரசியல் கட்சி, அங்கே இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, அவங்களும் கொடியை பிடிச்சி அரசியல் பண்ணுறாங்க. ஒரு மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டை 18 சுயேட்சைகள் கரூரிலிருந்து வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளைவு தேர்தலில் தெரியும். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற சமூக வலைதளங்கள் அதிகமா எழுதியிருக்காங்க. இதே உணர்வுதான் முன்னாள் மாநில அண்ணா அதுக்கு அண்ணாமலை சீட்டு கேட்டா தானே கொடுப்பாங்க அண்ணா. அதான் உங்களை கிளாரிஃபை பண்ண, அது பாயிண்ட் இல்லைண்ணே. தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல ஒன்றாக இருக்கின்றோம், அதுல எதுவும் இல்லை. நான் முன்னாடி இருந்து லீடிங் த கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுங்கன்னா, அண்ணன் மூத்த பத்திரிகை அண்ணனுக்கே தெரியும், செந்தில் பாலாஜி அவருடைய இந்த அட்டூழியத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். நீங்களே சைலண்டாக திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி ஏற்றுக்குவாங்க? எப்படி ஏற்றுக்குவாங்க? எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து, அண்டா குண்டா வெளியிருந்து, எல்லாமே வெளியிருந்து, குஜராத்திலேருந்து, மத்திய பிரதேசிலேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, சாரி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியிருந்து. அப்போ கோயம்புத்தூர் எதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு எதுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்? அதனால் தெளிவாக இருக்கின்றோம். களம் முற்றிலும் மாறிவிட்டது. கோயம்புத்தூர் அன்றைக்கி அண்ணன் செந்தில் வேலுமணி அண்ணன் சொன்ன மாதிரி 10க்கு 10 என்பது இன்றைக்கி 11க்கு 11. அவினாஷி சேர்த்திக்குவோம், முருகன்ஜி நிற்கிறனால 11-11ஐயும் நாங்கள் ஜெயிப்போம் என்பது செந்தில் வேலுமணி அண்ணன் காலையில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொன்னாங்க. கொங்கு பகுதி முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு கடுமையாக உழைப்போம். அண்ணே சத்தமாக ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. அண்ணா அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, அதாவது அந்த எப்பவுமே இந்த கிரீக் ஃபிலாசபி படிச்சிங்கன்னாங்கன்னா, ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்போ தப்பிச்சுக்குவான். தூரமாக இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்லேயும் எதுவும் இல்லாமல் உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கத்தான் போகிறார். நீங்கள் 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க.
கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் இன்னைக்கு கோயம்புத்தூரில் திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும் முடியாது. அது பேராசை, இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும், செந்தில் பாலாஜி அனுப்பு. செந்தில் பாலாஜி கடவுளாங்கண்ணா. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவருக்கு என்கிட்ட பிடிச்சதே நடந்து போகிற ஆளுங்க, நான் வண்டியை யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்கே ஃபைட்டு பண்ணுறாரு, கம்பீட் பண்ணுறாருலாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காமல் வெளியே இன்னைக்கு கரூரில் பாருங்கள். சரி அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு கரூரில் செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருங்கண்ணா? கரூரில் செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக்கு சைலண்டாக நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமாக தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸு 1.5 வருஷமாக கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி வச்சுருந்தாங்க. அவர் வெளியே உள்ள அந்த அடக்கோழி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் கோழி அமுத்தி வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக்கு கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனால் எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் எங்கே சொன்னாராண்ணா? அதனால் எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அஃபீஷியல் டிஎம்கே கேண்டிடேட்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேறு வழி இல்லை, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவர் தான் உதயசூரியனில் போட்டிடுவாருங்கிற ட்ராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு சின்னாபின்னமாய் ஜனநாயகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் முதலமைச்சரும் உடந்தையாக இருக்கிறாங்க. ஏன் டம்மி வேட்பாளர் கரூரில் ஆளே கிடைக்கலையாங்கண்ணா? டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னா கரூரில் ஆளே இல்லையா? இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காக்கு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கோம். யாருங்கண்ணா? கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அங்கேயும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் டம்மி வேட்பாளர். கோவை தெற்கில் கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய 18 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா இது ஜனநாயகமா இல்லது ஊழல்வாதிகள் நடத்தக்கூடிய கூடாரமா நீங்கள் கேட்பீங்களா? அமித்ஷா அதிமுக சார், அதிமுக பேரு அமித்ஷா அதிமுக கனிமொழி சொல்லியிருக்காங்க. கனிமொழி அக்காவே சீட்டு கிடைக்கலின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா சர்ச்சு ஃபாதர் எழுதுகிறார் லெட்டர்ஸ் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. என்ன பெண்ணியம் பேசுகிறாங்கன்னு அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, நான் வந்து எம்பி வேண்டாம் எம்எல்ஏ நிற்கிறேன்னு. அதே அவங்க பண்ணலை. இவங்க என்ன பேசுகிறாங்க? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனாக வந்துடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் அவர் எம்பியாக இருக்கக்கூடிய அவர் போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போகிறார் காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்பு மனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னாங்கன்னா, புதுச்சேரியில் மொத்தம் 30 இடங்கண்ணா. 16 இடத்துல காங்கிரஸ் நிற்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிற்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலையும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க. நேற்று திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்க. அதனால் திருமாவளவன் நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனால் திருமாவளவன் புதுச்சேரியில் 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில் திருமாவளவன் இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்கே மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்போ என்னுடைய குரல் அங்கே இருந்தால் தான் சரியாக இருக்கும். அப்போ இவர் என்ன எதிர்பார்த்தாரு? டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆகிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தால் ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம்னு ஐடியா பண்ணார். இன்றைக்கி திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறீங்க? நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம்னு மக்களுக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு வெளிப்படையாக அந்த மாதிரி சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். SC/ST சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்துக்கள். அண்ணா ஆனால் கோயம்புத்தூருக்குள்ள பட்டி போட முடியாதுங்கண்ணா, ஏன்னா சவுத்தில் இடம் இல்லை. அதை கரூர் திமுக காரங்க வந்து பார்த்தாங்க, பட்டி போடுறக்கு இடம் இருக்கும்போது ஒரு 4 நாள் ரெக்கி பண்ணாங்கன்னா, ஆனால் சவுத்தில் பட்டி போடுறதுக்கு இடம் இல்லாதனால அதை கைவிட்டுருக்குறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அந்த சவுத்து ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாங்கண்ணா, நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பார்த்தேன் அரவக்குறிச்சியினுடைய வேட்பாளர் அதிமுகவுடைய வேட்பாளர் அண்ணன் அவங்க
செல்வகுமார் அவர்கள் நேற்று பட்டி போட்ட இடத்துல வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தார். தென்னிலை பக்கத்தில் இடத்துல பட்டி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கேயே போய் வண்டி நிறுத்தி அந்த வேட்பாளர் செல்வகுமார் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணாங்க, ஆனால் கோயம்புத்தூரில் பட்டி போடுவதற்கு இடம் இல்லாதனால அதை விட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த இடியினுடைய ப்ரெஸ் நோட், இன்கம் டேக்ஸுடைய ப்ரெஸ் நோட்டுக்கு வெயிட் பண்ணுறோங்கண்ணா. இன்கம் டேக்ஸ் அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஸ் நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதிகாரப்பூர்வமாக. அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்கன்னா, அவர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா, இது பண பரிவர்த்தனை சம்பந்தமாகவா, தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அந்த பிரஸ் நோட் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறோம். அண்ணே அது ரொம்ப கஷ்டம் தானே. நேற்று பிரச்சாரத்தில் கூட அண்ணே சொன்னார், அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேனே 50,000 ரூபா பணம் வச்சிருந்தே பிடிச்சி கொண்டே உட்கார வச்சுட்டாங்கண்ணே. அதனால் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் மட்டும் கம்பீரமாக வர்றாங்க. தேர்தல் ஆணையம் உண்மையால் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இலவசத்தை கொடுக்குறாங்க. எந்த இலவசத்தை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எவ்வளோ அநியாயம் பண்ணுறானுங்க, அவனுங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கணும். ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மாட்டுறாங்க. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் நாமளும் கேர்ஃபுல்லாக தாங்கன்னா இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்களா, பனைமரத்துக்கு கீழே உட்காந்தா கூட கல் குடிக்கணும்னு வச்சுக்குவாங்களாம். பனைமரத்துக்கு கீழே உட்காந்தா கூட, ஆனால் நாம் பனைமரத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதனால் தேர்தல் நேரத்தில் பொறுப்புணர்வோடு பணம் எடுத்துகிட்டு போனால் கூட தயவு செஞ்சு கொஞ்சம் குறைவாக எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக டாக்குமெண்ட்டோடு எடுத்துகிட்டு போங்க. அப்படி பொதுமக்களுக்கு நிறைய இடத்துல தொந்தரவு ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் அதை கருத்தில் கொள்ளணும். ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எல்லா தொண்டர்களும் ஆதரவாளர்கள் தாங்கண்ணே. அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆதரவாளர்கள் தான். இதில் என்ன பிரித்து சொல்கிறீங்க? எல்லாரும் நம்முடைய தொண்டர்கள், எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள், எல்லோரும் வெற்றி பெற்று எல்லோரும் போகணும். நான் தான் அதிகாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் சீட்டு கேட்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்சிகிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் தலைவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். பியூஷ் கோயல்கிட்ட அண்ணாமலை சொன்னது உண்மைங்களா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். அல்லது நிதின் நபீன்ஜி எங்களுடைய அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு டூர் வரும்போது தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆனால் பொய்யா நான் சொல்கிறேன், கட்சி எனக்கு இந்த முறை நீ பிரச்சாரம் பண்ணப்பாங்கிற பொறுப்பை கொடுத்துருக்கு. அந்த பொறுப்பை நாம் செய்கிறோம். இதில் உண்மைக்கு புறம்பா யாரோ 2 பேர் ஒரு டிவியில் கருத்து சொல்கிறாங்கன்னா அது உண்மையாயிருப்பாங்கன்னா நீ கேட்குறக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. அதே போல் இந்த முறை வேட்பாளராக சில பேர் இருக்கு. இல்லை அப்படின்னா 2029 லோக்சபா தமிழ்நாடு குறைந்தபட்சம் 59 லோக்சபா சீட்டு வரும், குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட்டு. அதில் இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்த முறை போட்டியிட போகிறாங்க. அந்த எலெக்ஷன் 2 வருஷத்தில் வரப்போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிறைய தலைவர்கள் போட்டி போடுறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க 2029 லோக்சபாவில் போட்டி போடுவாங்க. அங்கேயும் எங்களுக்கு தலைவர்கள் வேண்டுமல்லன்னா லோக்சபா எலெக்ஷன்லேயும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கணுமல்லன்னா. இன்னைக்கு இந்த 1/3 உமன் ரிசர்வேஷன் பில் வந்தால் தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட்டு உறுதியாக 2029. அதனால் அங்கேயும் போட்டியிடணும், எல்லா இடத்துலையும் போட்டியிடணும். எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் யாரை எங்கே போட்டியிட சொல்ல வேண்டும் என்பது. எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டுங்கன்னா மக்கள் பொறுத்தவரை கடைசி 10 நாளில் இது இருமுனை போட்டியாக மாறும் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதுங்கண்ணா. எலெக்ஷன் will always become a 2-corner contest. லாஸ்ட் 2 வீக்ஸுங்கண்ணா, கடைசி 2 வாரம் அப்படித்தான் மாறும். ஏன்னா மக்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். சில பேர் நினைப்பாங்க இப்போ ஓட்டு போட வேண்டாம், அடுத்த எலெக்ஷன் போடலாம், இப்போ அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போட்ட ஒரு வேளை இவங்க வந்துருவாங்களோ வேண்டாம். மக்கள் ரொம்ப புத்திசாலிகள் தான். அதாவது இந்தியாவுடைய வாக்காளர்கள் ரொம்ப யோசித்து ஓட்டு போடுறவங்க. அதனால் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததை நான் முதல்ல சொல்கிறேன், வரவேற்கிறேன், இருக்கட்டும், களத்தில் இருக்கட்டும். ஆனால் கடைசி 10 நாள் இந்த களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி, உங்க 2 பேர் தான் ரேஸில் இருப்பாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸில் நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. அப்படி தான் களம் மாறும். களம் மாற ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் 2 வாரத்தில் நமக்கு தெரியும். ஆனால் கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிறைய இடத்துல வெற்றி பெறுவாங்க. திருவனந்தபுரத்தில் நெமம் ஆரம்பித்து பாலக்காடு, உதாரணத்துக்கு நேற்று திருச்சூரில் பார்த்தங்கன்னா ஒரு சிட்டிங் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகுந்தன் என்கின்ற ஒரு எம்எல்ஏ நாட்டிகா என்கின்ற தொகுதியில் நம்மகிட்ட வந்து போட்டி போடுறார். அது எஸ்சி ரிசர்வ்டு தொகுதி, அங்கேயும் வெற்றி வாய்ப்பு. தேவிகுளத்தில் நம்ம தமிழ்காரர் ராஜேந்திரன் 3 முறை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக இருந்தவர் 2026 பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டி போடுறாரு. நிறைய பார்க்குறாங்கன்னா மேலே காசர்கோடில் பார்த்தீங்கன்னா சுரேந்திரன் அவர்கள் வெட்டி போடுறாங்க. அப்புறம் முன்னாள் முதலமைச்சருடைய டாக்டர் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் திருச்சூர் தொகுதியில் போட்டி போடுறாங்க. அதனால் நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்குது.
என்னை பொறுத்தவரை கேரளா பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முரளிதரன் அவர்களுடைய தொகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல் ஸ்ரீலேகா IPS ஆஃபீஸர், முன்னாள் DGP, அவங்க தொகுதி சிறப்பாக இருக்குது. ராஜீவ் சந்திரசேகர் அவங்க தொகுதி சிறப்பாக இருக்குது. நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். கேரள மக்கள் அன்பை காட்டுவார்கள் நினைக்கிறோம்னா புதுச்சேரி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருது. உறுதியாக 10 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கோம். ஐயா என் ரங்கசாமி ஐயாவும் அதிக இடத்துல நிற்கிறாங்க. லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடத்துல போட்டி போடுறாங்க. உறுதியாக 30ல் 20க்கு குறையாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சியை மறுபடியும் பிடிப்போம். என்ன மனக்கசப்புனா? நான் வடக்கு தொகுதி கேட்டேன்னு யாருன்னா சொன்னாங்க? நான் வடக்கு தொகுதி கேட்டேன். ஆனால் ஒரு நிமிஷம், நான் வடக்கு தொகுதி கேட்டேன்னு யாருன்னா சொன்னாங்க? ஒருத்தர் கேட்டார் அண்ணே நாகர்கோவில் கேட்டீங்கன்னு, ஒருத்தர் கேட்டார் அண்ணே மொடக்குறிச்சி கேட்டீங்க, மொடக்குறிச்சி தலைவர் இங்கே இருக்கிறாரு. ஒருத்தர் கேட்டார் அண்ணே நீங்கள் திருப்பத்தூர் கேட்டீங்கன்னு. ஆனால் தொண்டர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், தலைவர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். எலெக்ஷனில் நம்ம போட்டியிடுவதற்காக விருப்பத்தையே கொடுக்காதப்ப நம்ம எந்த தொகுதி கேட்க போகிறோம்? வானதி அக்கா அவர்கள் வடக்கு தொகுதியில் எத்தனை நாளாக வேலை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். கோயம்புத்தூருடைய சவுத் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க நார்த்தில் வேலை பார்த்துட்டு இருந்தது எல்லோருக்குமே தெரியும். அவங்க அதில் முழுமையாக இருந்தாங்க. நிறைய மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஊடகங்களில் ஒரு செய்தி எழுதும் பொழுது அதற்கு நான் ஒன்னொன்றுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் அது சரியாக இருக்காதுங்கண்ணா. அதனால் எல்லோரையும் ஜெயிக்க வைப்பது எங்களுடைய கடமை. அந்த வேலையை செய்யுங்க. தமிழ்நாடு அமைதியின் டிஎன்ஏவாக இருக்கிறது, அதை சிதைக்கிறது என்டிஏ சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் மதுரையை மணிப்பூராக மாற்ற பார்த்தார்கள். மக்களே அதற்கு தக்க பாடம் போட்டிருக்காங்க. இரண்டே மக்கள் பாடம் போட்டுனாங்க, ஒரு பாடம் போட்டலையாண்ணா. இவங்க போய் திருப்பரங்குன்றத்தில் மன்னிப்பு கேட்டது யார்? மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. கோர்ட்டு முன்னாடி போய் கை கட்டி சாரி சார் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சார்ன்னு சொன்னது யார்? மதுரை கமிஷனர், மதுரை கலெக்டர். நாங்கள் சொன்னோமா? யாராவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ வேறொரு கட்சியை சார்ந்தவர்களோ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நாங்கள் மன்னிப்பு கேட்டோமா? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் மன்னிப்பு கேட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. பாடம் யாருக்கு புகட்டப்பட்டது? திமுகவுக்கு புகட்டப்பட்டது. அதே போல் தமிழ்நாடு இன்றைக்கி அமைதி பூங்காவாக இருக்காங்கன்னா எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்பெல்லாம் நம்ம பேசுகிறாங்கன்னு அடுத்து பிரச்சாரத்தில் பேசுகிறோம் புள்ளி விவரத்தோடு. எத்தனை நடக்குது? இதன் அமைதி பூங்காவாக இருக்கா? இந்தியாவில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கில் அதில் பாதாளத்தில் ஒரு நாடு இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். அதனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்து பேசுகிறாருன்னு தெரியலிங்கன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் சுற்றினாருன்னா களம் தெரிஞ்சிடும். இப்போ தான் மக்களை முதலாக பார்க்குறாங்க. இத்தனை நாள் கட்சிக்காரங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு 10 நாள் தான் மக்களை பார்க்குறாங்க. அதனால் முதலமைச்சருக்கே தெரியும் மக்களுடைய கோபம் எல்லை கடங்காத ஒரு கோபமாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே பண்ணுறோங்கன்னா இப்போ வேலுமணி அண்ணனுக்கு போய் நம்ம நாமினேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் கூட அண்ணன் கூட இருந்தோம். அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். எல்லா அன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அதிமுக வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் நம்ம போகணும். தமிழ்நாடு முழுவதும் போகணுங்கன்னா இந்த 14 நாளில் எவ்வளோ செய்ய முடியுமோ எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சோம். ஆனால் வடக்கு தொகுதி வானதி அக்கா எளிதாக கண்ணை மூடிக்கொண்டு ஜெயிப்பாங்க. ஏன்னா மக்களுடைய ஆதரவு, பெரும் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு, வானதி அக்காவுக்கு எல்லாருக்குமே வடக்கு தொகுதியில் பெரும் ஆதரவு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நீங்கள் நான் சொல்கிற எழுதி வச்சுக்கங்க. அம்மன் அர்ஜுனன்னு ஒரு வரலாறு காணாத வெற்றி அவர் பெற போகிறார். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. வீடு வீடாக சென்று சந்து பொந்தெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க அண்டாவை தூக்கிட்டு இங்கே 2 பேர் திமுக காரங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கடுமையான பிரச்சாரம் என்று சொல்வதை விட மக்களை சந்தித்து அன்பை கேட்டால் போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. கோயம்புத்தூருக்குள்ளே எங்கேயுமே பிரச்சனை இருப்பதாக நான் பார்க்கலைங்க. எங்கேயுமே பிரச்சனை இல்லை. ஆமாங்க மேடம், அதை பற்றி நிறையா ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. இன்றைக்கி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ அங்கே கோயம்புத்தூர் நார்த் வந்த பிறகு குறைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. MSMEக்கு நம்ம நிறையா பண்ணியிருக்கோம், நான் டேட்டாலாம் படித்தேன். இருந்தும் இந்த உலக காலச்சக்கரத்தில் MSME கொஞ்சம் பிரச்சனைகள் கோயம்புத்தூரில் இருக்குது. ஒரு வலுவான குரலாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் சரி பண்ண போகிறோம். பண்ணிக்கிட்டே முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்கில் கோயம்புத்தூருடைய MSME இருக்குது. அதனால் உறுதியாக தனி கவனம் கோயம்புத்தூருடைய MSMEக்கு நாங்கள் கொடுத்து உறுதியாக நாங்கள் அதை சரி செய்வோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். அப்படியாங்கண்ணா? எனக்கு தெரியலிங்கண்ணா. 3000 பேர் கிளம்பிட்டாங்கண்ணா. 3000 பேர் கிளம்பிட்டாங்க. அப்போ அரசில் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. இந்த அரசு நம்பி நாம் எலெக்ஷன் வேலை செய்ய முடியாது. எனக்கு தெரியலிங்கன்னா. ஆனால் தெரியல, உங்கள் உடல்நல பிரச்சனை இருக்கலாம். அண்ணே மற்ற இடத்துல கரூர் இல்லைங்கண்ணா, இண்டிபெண்ட் இருக்காங்க, நிறையா இருக்கிறாங்கண்ணா. பட் இதில் தான் கரூர் ரொம்ப ஸ்டார்க்காக 18 பேர் இருந்தாங்க. மற்ற இடத்துல 1-2 தாங்க நான் பார்த்தேன். தெற்கில் தான் அந்த 18 பேர் பார்த்தேன்.
18 பேர் தெற்கில். நேற்று முருகன் ஐயா அவர்கள் முன்னாள் சபாநாயகரை வீட்டில் போய் சந்தித்து ஐயாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் முருகன் ஐயா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மத்தியானம் மிக பிரம்மாண்டமான ஒரு வேட்புமனு தாக்கல் அவினாஷியில் நடந்திருக்கு. ஒரு 8000 பேர்த்துக்கு மேலே தொண்டர்கள் தலைவர்கள் வந்து திரு எல் முருகன் ஐயா அவர்களுக்கு பெரும் ஆதரவோடு வேட்புமனு விழா நடந்திருக்கிறது. ஆனால் அவினாஷியை பொறுத்தவரை கடந்த முறை எப்படி ஏடிஎம்கே 50,000த்திற்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்களோ இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே நாங்கள் இணைந்து அதை விட பெரிய மார்ஜினில் நம்ம ஜெயிக்க போகிறோம். நேற்றே ஐயா தனபால் அவங்களை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. அவரும் தனபால் அவர்களும் ஊடகத்தில் இந்த ரூமருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அவரும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. அண்ணே, நாமளும் மீடியாவும் சண்டை போடுறோன்னே அப்பப்போ. நமக்குள்ளே என்ன வாக்கியா சண்டையா பங்காளி சண்டையாங்கண்ணா? நீங்களே எங்கிட்ட சண்டை போடுறீங்க, நமக்குள்ளே என்ன வாக்கியா சண்டையா பங்காளி. அதுக்கப்புறம் நீங்கள் நானும் அன்பாக தான் பேசிக்கிறோம். வாழ்க்கை அப்படித்தாங்கண்ணா. இதில் வந்து கசப்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு சுமந்து போகிற அளவுக்கு நம்ம டாட்டாய்ஸ் மாதிரி 300 வருஷம் 600 வருஷம்லாம் வாழ்ந்தீங்கன்னா வாழ்கிறது 80 வருஷம். அதனால் கசப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் அன்றைக்கே போயிடுச்சுங்கன்னா. என்னை கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் பணி செய்கின்றோம். நமக்குள்ளே எப்படி உறவு இருக்கோ அப்படித்தான், அந்த உறவு அப்படித்தாங்கண்ணா. சில இடத்துல நாமளே சண்டை போட்டுக்கிறோம். சண்டை என்ன ஆரோக்கியமாக உங்கள் சேனலுக்காக நீங்கள் போடுறீங்க, நான் கட்சிக்காக நான் போடுறேன். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் நான் பேசுகிறது இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா. எல்லோருக்கும் நாங்கள் பணி செய்வோம். நன்றிங்க. என்னங்கண்ணா? எங்க என்ன சொன்னாலும் இப்படி ஓட்டினா எப்படி? நல்லா சொன்னாலும் ஓட்டுறீங்க. இல்லை சும்மா அண்ணா, இந்த வெளியூருக்காரர் உள்ளூருக்காரருக்குள்ள நான் போகலீங்கண்ணா. எனக்கு சொல்கிறேன், அந்த கேள்விக்கு தான் சொல்கிறேங்கண்ணா. வெளியூர் உள்ளூர் எலெக்ஷனில் ஓகேங்கண்ணா, இட்ஸ் ஓகே. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் உள்ளூர்லேருந்து பணி செய்கிறீங்க, எல்லாம் ஓகே. நான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் வந்து போட்டியிடுறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்குது. அதை நான் தடுக்கலை, உரிமை இருக்குது, பண்ணுங்க. நான் கோயம்புத்தூர் மக்களுக்காக வர்றேன், பண்ணுங்க. நான் சொல்வது நீங்கள் எப்படி அந்த எலெக்ஷனை கையாளுறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களை எல்லாம் காலி பண்ணி புதுசாக உங்களுக்கு தேவையான திமுக காரங்களை எல்லாம் வளர்த்தி விட்டு சீட்டை இப்படி எப்படி மாற்றி உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டே கரூர்லேருந்து கூட்டு வந்து போடுறது, இது வெளியூர் உள்ளூர் அரசியலா அப்படிங்கிற கேள்வி தான் உங்கள் முன்னாடி வைக்கிறாங்கண்ணா. செந்தில் பாலாஜி போட்டியிடுவதற்கான உரிமை அவருக்கு இருக்குது, போட்டியிடுறது. ஆனால் போட்டியிடுகின்ற முறை இருக்குல்லங்கண்ணா, எல்லாமே இம்போர்ட் பண்ணித்தான் நான் பண்ணுவேன். லோக்கல் டிஎம்கே யாரையும் பக்கத்தில் கூட விட மாட்டேன், யாரையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்வது எப்படி உள்ளூரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்கிறோம். நன்றிங்க. பாஜக தலைவர்கள் எல்லாம் அண்மைக்காலமாக பேசும்போது இரட்டை என்ஜின் அரசு சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகு ஏதாவது கூட்டணி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லைங்கண்ணா. காரணம், இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் வந்து ஒரு யூனிக் மாடலுங்கண்ணா. ஒரு மத்திய அரசோடு ஒரு மாநிலம் இணைந்து சென்றால் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏபி ஒரு யூனிக் உதாரணம். அதை தமிழ்நாட்டில் 2026க்கு பிறகு நடக்கும் என்று முழுமையாக நாம் நம்புகின்றோம். மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாங்கண்ணா. சில எப்பவுமே டைவர்ஜென்ட் வியூஸ் இருக்கலாம். டெமோக்ரஸி இது, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும் அவசியம் இல்லை. அந்த டைவர்ஜென்ட் வியூஸ் இருந்தாலும் கூட ஒரு கூட்டணிக்குள்ளே எப்படி அதை அழகாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நமக்கு இருக்குது. முதல்ல நம்ம இனிமையாக இருந்த ஒரு காலத்தில் பழைய தேர்தலில், இன்னைக்கு எல்லாம் புரிந்து கொண்டு ஒரே படகுல போகிறோம். அது ஆந்திர பிரதேஷ் மக்களுக்கு நன்மையாக இருக்குது. அது தமிழ்நாடும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கண்ணா. பார்ப்போங்கண்ணா. நன்றிங்க ஐயா. ஐயா திரும்ப நாளைக்கு சந்திப்போம். டெய்லி பேட்டி